வணக்கம். மூச்சு முட்டல், சுவாசம் சீராக்கும் எளிய வர்ம பிராணயோகா. அது பேரு அகத்தாரை அடங்கல் வர்ம பிராணயோகா. இது கொஞ்சம் பெருசுங்க. எது? வர்ம புள்ளி. ஆனா, செய்வது ரொம்ப எளிதுங்க. ஏன்னா, அந்த மூச்சு முட்டல் போகணும், சுவாசம் சரியாகணும்ல. லங்ஸ் டிஸார்டர் ஆங்கிலத்தில். தமிழ்ல வந்து இந்த நுரையீரல் பாதிப்புங்க. கீழ சளி கட்டியிருக்கும், வீங்கி இருக்கும், மூச்சு உள்ள இழுத்து வெளிய விட முடியாது. இரவு விடியற் காலை 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து மூச்சு அ ரொம்ப முட்டமா இருக்கும். சுவாசம் குறைபாடு இருக்கும். அப்ப ஆக்ஸிஜன் உடலுக்கு போகாது. அப்ப ஆக்ஸிஜன் உடலுக்கு போகலன்னா, ஒவ்வொரு செல்களுக்கும் நம்ம பிராணன் இல்லன்னா பிரச்சனை தானே! இது சரி பண்றதுக்கு இந்த சுவாசத்த சரி பண்ணணும். இப்ப என்ன செய்யணும் அப்டின்னா, இந்த 3 விரல எடுத்துக்கணும். முன்பகுதியில தான் இருக்கு. இது தொண்டைக்குழி வர்மம். தொண்டைக்குழி வர்மம்ன்னா, பாருங்க தும்பி வர்மம்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இப்படி நேர் கோடு போட்டோம்னா மையத்தில தொப்புள் வந்து முடியும். இது உந்தி வர்மம். தொப்புள் வந்து உந்தி வர்மம். இப்ப இது நே தும்பி வர்மம். இதுக்கிடையில வந்து அ நேர் வர்மம் இருக்கு. அதுக்கடுத்து வந்து நெஞ்சுக்குழி வர்மம் இருக்கு. அதுக்கடுத்து வந்து ஆ அதாவது பன்றி வர்மம். அதாவது உரிமை வர்மம்னு பேர் சொல்லுவாங்க. இப்ப இந்த வரிசையா இத்தனை வர்ம புள்ளிகள் இருக்கு. இப்ப 3 விரல் எடுத்துட்டேன் பாருங்களா, 2 கையில. இங்க வச்சு அழுத்திட்டு இப்ப வர்ம பிராணாயாமம் செய்றேன். மெதுவா அப்படியே அழுத்தி தடவிட்டே வரணும். பாருங்க, அழுத்தி தடவுறேன் பாருங்க. அப்படியே வரேன். அப்படியே வந்துட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்கேன். இங்க அந்த உந்தி வர்மம், அதாவது தொப்புள்ள வந்த பிறகு ஒரு கை எடுத்துடணும். ஒரு கையில ஒரு ஒரு சுழற்சி 3 சுழற்சி எடுத்துட்டு, மெதுவா கீழ தடவி விடணும். இந்த மாரி ஒரு 18 எண்ணிக்கை. இந்த 18 எண்ணிக்கை இந்த நேர் தடவல் பெரிய வர்ம புள்ளிய தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா, அ உதாரணத்துக்கு காலைல ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சோம்னா, அந்த சமயத்தில செஞ்சோம்னா, வித்தின் எ வீக் அதாவது 1 வாரத்திலேயே அந்த லங்ஸ் டிஸார்டர் சரியாகும். மூச்சு முட்டல் சரியாகும். சுவாசம் சீராகும். உடலுக்கு தேவையான பிராணன் கிடைக்கும். தொடர்ந்து செய்வோம். நலம் பெறுவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.